கிருபையின் ஆழம். 2 கொரிந்தியர் 12:9-10. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. கிருபையின் ஆழம் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். கவனிங்க, பரிசுத்த பவுலடிகளாருக்கு ஒரு ஜெப விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் வைக்கிறார். 3 விசை ஜெபிக்கிறார். ரிப்பீட்டட்லி பிரேயர் ஃபார் சிங்கிள் பிரேயர் ரெக்வெஸ்ட். ஒரே ஒரு ஜெப விண்ணப்பம். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆக இவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட், ஜெப குறிப்பு இருந்தது. இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இதை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே என்று மீண்டும் மீண்டும் சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜெப குறிப்பு இருந்தது. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஸ்தோத்திரம், ஜெபத்திற்கு 4 விதமான பதில் உண்டு. ஆமென். ஜெபம் கேட்கப்படும். முதல் பதில் எஸ், நீ கேட்கப்பட்டபடியே உனக்கு தருகிறேன், அது எஸ், ஆமா. அடுத்த பதில் நோ, தரவே மாட்டேன் பார் ஆண்டவர். அடுத்த பதில் வெயிட், காத்திரு. 4வது பதில் கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். 4 பதில்ல நம்ம ஒரு பதிலை மட்டும்தான் எதிர்பார்க்கிறோம், எஸ் அப்படிங்கிற பதில். வேற எந்த பதில் வந்தாலும் நமக்கு பிடிக்கிறது இல்லை, ஒரு பக்கம் வரமாட்டுக்கிறோம். ஆனால் 3 விசை ஜெபிக்கிறார் பரிசுத்த பவுலடிகளார். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டே மன்றாடி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த முள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளால் என்னுடைய மனம் சோர்ந்து போகிறது, சரீரத்தில் பலவீனப்படுகிறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த முள் வேண்டாம்ப்பா. அப்படி இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட சில தீராத பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு முடிவே காண முடியவில்லையே என்று மன்றாடி திரும்ப திரும்ப நீங்கள் ஜெபித்து வந்திருக்கலாம். இந்த காலவெளியில அந்த ஜெப குறிப்புக்கு கர்த்தர் கொடுக்கிற மிக அருமையான பதில், என் கிருபை உனக்கு போதும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் மகளே, மகனே, என் கிருபை உனக்கு போதும். ஆமென். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்க செய்வார். பயப்படாதீங்க. பலவீனமா, சோர்வா, சரீரத்தில் முள்ளாக இருக்கிறதா? இங்க பரிசுத்த பவுலடிகளாருக்கு சரீரத்தில் கொடுக்கப்பட்ட முள், அது நிமித்தம் பலவிதமான போராட்டங்கள், வேதனைகள், அவரால் சகிக்கவே முடியல. ஆக மன்றாடி ஜெபிக்கிறார். 3 விசை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். 3 விசை அவர் வேண்டிக் கொண்ட போதும் கிடைத்த ஒரே பதில், என் கிருபை உனக்கு போதும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, அந்த முள் எதற்காக கொடுக்கப்பட்டது? இவருடைய சரீரத்தில் காணப்பட்ட பலவீனம் எதற்காக? 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. குட்டி சைத்தான் வந்து என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்கிறார். பார்த்தீங்களா? அப்போ பரிசுத்தவான்களுக்கு பிரச்சனை இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். பரிசுத்த பவுலடிகளாருக்கே இருந்துச்சுன்னா நம்ம ஏமாத்துறோம். அவருக்கே ஒரு குட்டி சாத்தான் வந்து தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருந்தது போல இருந்தது, குட்டும் சாத்தான். ஏனென்றால்
அவருக்கு கிடைத்த மேன்மைகள் மிக அற்புதமானது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 9வது நாள்ல கர்த்தர் உங்களுக்கு மேன்மையானதை தரப்போகிறார். ஆமென். விசுவாசிச்சா அது அப்படியே உனக்கு ஆகும். நல்ல கரங்களை தட்டி, ஓ நீ கீழாகாம ஆண்டவர் உன்னை மேலானதை தரும்படிக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். பரிசுத்த பவுலடிகளாருக்கு மேன்மையானவைகள் கிடைத்தது. பயங்கர வெளிப்பாடு, ரெவலேஷன். அதுவும் பரத்துக்குரிய ஆண்டவர் பரத்துக்குரிய மேன்மையானவைகளை கர்த்தர் தருவார். ஆமென். அப்படி தரும்போது நமது இருதயம் சில வேளைகளில் மேட்டிமை அடைகிறது. அவங்களுக்கு இல்லாதது எனக்கு இருக்கு பாருங்க. அப்படி ஒரு சின்ன ஒரு மேட்டிமை வெளியே தெரியாதுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிற மேன்மையானது தருவார். ஆனால் அப்படி தரும்போது ஒருபோதும் நம்முடைய இருதயம் மேட்டிமை அடையக்கூடாது. ஆமென். இவருக்குள்ள ஒரு உயர்வு, மற்ற எல்லா அப்போஸ்தலரை விட எனக்கு இந்த வெளிப்பாடுகள் கிடைத்திருக்கிறது. மேன்மையான வெளிப்பாடுகள். என்ன வெளிப்பாடு நமக்கு தெரியும். முந்தின வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இதற்கு மேலே அப்படியே இப்படி ஒரு ஆராய்ச்சி எடுக்கும்போது ஸ்தோத்திரம், அப்படி கீழிருந்து மேலவும் போக முடியும், மேலிருந்து கீழவும் வர முடியும். அப்படிதான் பைபிளை நம்ம தியானம் பண்ணணும். இவருக்கு என்ன மேன்மை கிடைத்ததுன்னா, அவர் சொல்றாரு, தன்னை 3வது நபராக பாவித்து சொல்றார். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அப்படிங்கிற 2வது வசனத்தை பார்த்தீங்களா? ஒரு மனுஷனை தெரியும், அவர் இவரை தான் சொல்றார். ஏன்னா இவர் மேன்மை பாராட்டவே மாட்டார். இவர் ஒரு 3rd பர்சனா டெஸ்டிமனி சொல்றார். அந்த மனுஷன் வேற யாரும் இல்லை, நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவர் திடீரென்று சரீரத்தில் இருக்கும்போது பரதீசிக்குள் எடுக்கப்பட்டார். அல்லேலூயா. நீதிமான் மரித்தவுடன் எங்க போவான்? பாரடைஸ். அப்போ நீதிமான்கள் இருக்கிற இடத்துக்கு உள்ளே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அங்கே எடுத்துக்கொள்ளப்படும் போது மனுஷர் பேசப்படாத வாக்கு கட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்கிறார். உன்னதமான அனுபவங்களை பெறுகிறார். அப்படி பெற்றதுனால பயங்கரவருக்கு சந்தோஷம். மேன்மையானவைகளை தரிசிக்கிறார். அப்ப இருதயம் தன்னை உயர்த்தாதபடிக்கு ஆண்டவர் ஒரு முள்ளை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மேன்மை வருங்கிறப்ப கைத்தட்டினீங்க, முள்ளு வருங்கிறப்ப கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. மேன்மை வரும்போது ஆண்டவர் ஒரு முள்ளை கொடுக்கிறார். ஏன் முள் அப்படின்னா, நாம் நம்மை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதபடிக்கு ஒரு முள்ளையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்னா பெருமை வந்துருச்சுன்னா, மேட்டிமையானவர்களுக்கு, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரு. அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் பறிபோய் விடும். ஆக நம்மை உயர்த்தாதபடிக்கு இந்த பரிசுத்த பவுலடிகளாருக்கு அந்த வசனத்தின் மைய பகுதியை பாருங்க. நான் என்னை, நீங்க பாருங்க வசனத்தை, உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள். மாம்சத்துல பிரச்சனை. பல வேத அறிஞர்கள் சொல்றாங்க, இது என்ன பிரச்சனைன்னு அவர் சொல்லல, குறிப்பிடல. ஆனாலும் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல பலவீனத்தை அங்க அப்படியே பட்டும் படாம சொல்றாரு. ஆனா இது கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. இந்த வசனத்தை வச்சு நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். வாசிங்க 4:13. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன். உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு. அப்ப இவருக்கு கண்ணில் பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவர் பேசும்போது கண்ணில் இருந்து தண்ணி வந்து கொண்டே இருக்கும். அதை துடைத்து கொண்டே பேசுவாராம். அதை கேட்பவர்களுக்கு ஒரு மாதிரி கொடூரமா இருக்கும். என்ன இவர் அழுதுகிட்டே பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கலாத்திய சபை இவருக்கு கண்களை பிடுங்கி கூட கொடுக்க, எங்க கண்களை கொடுக்கிறோம்?
பவுலடிகளார் நல்ல பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி கண்களை பிடுங்கி கூட கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள் என்றால் கண்களிலே பிரச்சனை இருந்திருக்கலாம் என்று தான் நாம் கெஸ் பண்ண தான் முடியுமே தவிர அதை 100% அதான் பிரச்சனை நம்ம சொல்லவே முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை ஒரு கால் கொஞ்சம் சரிச்சு கூட நடந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவருக்கு ஒரு ஒற்றை தலைவலி வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படி பலவிதமான விளக்கங்கள் இருக்கிறது. ஆனால் கலாத்தியர் நம்ம வாசிக்க கேட்ட இதில் அவருக்கு கண்ணை துடைத்து கொண்டே பேசுகிறது போல ஒரு பலவீனம். அது நிமித்தம் அவருக்கு ரொம்ப மனபாரம். ஐயோ, இந்த பலவீனம் என்னை விட்டு போகாதா, இது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த பவுலடிகளார் மிகுந்த வருத்தம் அடைந்து இந்த சோத்திரம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய மாம்சத்திலும் இப்படிப்பட்ட பலவீனங்கள் இருக்கலாம். பலவீனம் என்றால் நம்ம உடனே நினைச்சிடக்கூடாது, ஆமா பாஸ்டர் சொல்ற மாதிரி அந்த சகோதரருக்கு பலவீனம். என்ன பலவீனம்? அவர் மதுபானத்தை நிறுத்தவே முடியல. அது பலவீனம் கிடையாது. பலவீனத்துக்கும் பாவத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது அவருடைய பலவீனம். அவர் குறிப்பிட்ட அந்தரங்க பாவத்தை விடவே முடியல, அது பலவீனம்னு சொல்லக்கூடாது. அது பாவம் தாங்க. அதை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். திருப்பி நல்ல பாவம் செய்ய கிருபை கொடுப்பாரா? கிடையாது. சரீர பலவீனம், ஆவியில பலவீனம், ஒவ்வொருவருக்கும் முள் வித்தியாசமா இருக்கும். இனம் புரியாத கவலை சிலருக்கு. ஸ்தோத்திரம். அருகில இருக்கிறவர்கள், குடும்பத்தாரில் சிலர் உங்களை அடிக்கடி தொந்தரவு பண்ணுவாங்க. அப்படி முள் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? இதுதான் முள்ளு நம்ம சொல்ல முடியும். ஆனா பாவம் ஒருபோதும் முள்ளு அல்ல. அல்லேலூயா. பாவம் ஒருபோதும் பலவீனம்னு சொல்லக்கூடாது. கோபப்படுறது ஒரு பலவீனமா இருக்கலாம், எரிச்சல் அடைது ஒரு பலவீனமா இருக்கலாம், அல்லது சரீரத்தில் ஒற்றை தலைவலியா இருக்கலாம், கை கால்களில் சில பலவீனம் இருக்கலாம், வியாதிப்பட்டிருக்கலாம். இந்த காலவெளியில எந்த பலவீனமா இருந்தாலும் அந்த பலவீனத்தில் கர்த்தர் உங்களுக்கு பலனை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். கிருபையை பெற்றுக்கொள்ள உங்களை அழைத்து வந்திருக்கிறார். கிருபையின் ஆழத்திற்குள் உங்களை அழைத்து செல்ல தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். பலவீனம் அவர் கிருபை தரும்போது என்ன நடக்குமாம்? பலவீனன் பலவானாய் மாறுவான். அல்லேலூயா. பலவீனன் பலனை பெற்றுக் கொள்வான். ஐயா 9ஆம் வசனத்தை வாசிக்கல. 9ஆம் வசனத்தை. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். என் பலம். ஆக பலவீனம் எதற்காக? கர்த்தருடைய பலனை பூரணமாய் பெற்றுக்கொள்ள. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கு மருத்துவர் வேண்டும்? பிணியாளிகளுக்கு மருத்துவர் வேண்டும். ஆக நம்ம பலவீனப்படும் போது நம்மை கைகட்டி வேடிக்கை பார்க்க மாட்டார். நமது ஆண்டவர் நமக்கு அவருடைய பலத்தை தருவார். ஹல்லேலூயா. அவருடைய பலன் அற்புதமான பலன். ஆமென். அந்த பலனை பெற்றுக்கொள்ளும். ஆக பலவீனத்திலே ஆண்டவர் எதை தருகிறார்? கிருபையை தருகிறார். கிருபையை தரும்போது பலனை தருகிறார். பலனை தரும்போது கிறிஸ்துவின் வல்லமை நமது சரீரத்தை தங்கும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்கள். உங்க சரீர வியாதியை குறித்து இன்றைக்கு கலங்கி வந்திருக்கலாம் தேவ பிள்ளையே. இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பலவீனங்கள் முள்ளாய் குத்தி கொண்டிருக்கலாம். இந்த சரீர பலவீனம் என்னை விட்டு போகவே இல்லை என்று சொல்லி வருத்தத்தோடு வந்திருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட தீர்க்கமாக பேசுகிறார். அந்த பலவீனத்தில் கர்த்தருடைய கிருபை உனக்கு தருவார். அந்த கிருபையினாலே பெற்றுக்கொள்வீர்கள். அந்த பலனினாலே பூரணமான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். அந்த பூரணத்தினாலே கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் சரீரத்தை நிரப்பும். பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கரங்களை தட்டி இந்த 9ஆவது நாளில உங்களுடைய பலவீனத்தை எடுத்து போடும்படி, உங்களுடைய முள்ளை எடுத்து போடும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். அவருடைய கிருபையை கொடுக்க வந்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஆழத்தில் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கிருபை என்ற அந்த பதில் வரும்போது, அந்த ஜபத்திற்கு பதில் வரும்போது அதை தாராளமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஏன் ஆண்டவரே இந்த பலவீனத்தை என்னை விட்டு எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவரத்தில் கேள்வி கேட்காதீங்க. அவருக்கு தெரியுங்க எல்லாம். சரீரத்தை சிருஷ்டித்தவர் கர்த்தர். ஆமென். நான் விசுவாசிக்கிற
உங்க அலசி ஆராய்ந்து பாருங்க. வேற யாருக்கும் இல்லாத சில மேன்மைகள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பார். அல்லேலூயா. நல்ல மனைவியை கொடுத்திருப்பார், கணவனை கொடுத்திருப்பார், பிள்ளைகளை கொடுத்திருப்பார், நல்ல வியாபாரத்தை கொடுத்திருப்பார். அந்த மேன்மையினால் உங்களை நீங்கள் உயர்த்தாதபடிக்கு குட்டும் சாத்தானுடைய முள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த முள்ளிலும் உங்களுக்கு கர்த்தர் கிருபையை தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முள்ளை கொடுத்திருக்கிறாரா? பயப்படாதீங்க. அது குட்டும் சாத்தானா இருக்கிறாரா? பயப்படாதீங்க. நிந்தைகளா, அவமானங்களா, இடுக்கண்களா? இங்கே ஆண்டவர் பரிசுத்த பவுலுடைய மூலம் நமக்கு இந்த வீக்னஸ், இந்த பலவீனத்தில் என்னெல்லாம் இருக்கும் என்று ஒரு பட்டியலிடுகிறார். இந்த வீக்னஸ்க்கு சில கண்டென்ட் இருக்குங்க, உள்ளடக்கம். இப்போ நம்ம வாசித்த இதெல்லாம் உள்ளடக்கம். இவைகளெல்லாம் உள்ள இருக்கிறது. பலவீனத்தில் என்னெல்லாம் இருக்கும்? நிந்தைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள், இதெல்லாம் அடுக்கடுக்கா வரும். பயப்படாதீங்க. சோத்திர இவைகளில் சோர்ந்து போகாதீங்க. பரிசுத்த பவுலடிகளார் சொல்லுகிறார், இவைகளில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி சொல்ல முடியுமா? நிந்தைகளில், என்னுடைய இடுக்கண்களில், என்னுடைய நெருக்கங்களில் ஆண்டவரை நான் பிரியமாய் இருக்கிறேன். ஆமென். நான் ரொம்ப பிரியப்படுவேன் சில பிரச்சனைகள். ஏன் அப்படின்னா, நம்ம அப்பதான் கண்ணீரோட ஜெபம் பண்ணுவோம். நல்ல சந்தோஷமா பிளஸ்ஸிங்கை வச்சிருந்தா நம்ம ஜெபம் உண்மையா இருக்காதுங்க. இப்படி நீங்களும் யோசித்து பாருங்க. சில பிரச்சனைகள் வந்து அதை ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஜெபம் உண்மையாக இருக்கும். அல்லேலூயா. பாடல் உண்மையா இருக்கும். சில இழப்பு, துன்பம், இடுக்கண், நெருக்கன், குட்டும் சாத்தானின் முள் நமக்கு வேணும். அப்பதான் ஆண்டவரை நம்ம உண்மையாய் ஆராதிப்போம். அல்லேலூயா. இல்ல பெயரளவில் எல்லாம் வர்ஷிப், அது எதுக்குங்க? ஆண்டவருக்கு தேவையில்லைங்க. அநேகர் ஆசீர்வாதம் பெறாங்க. எல்லாரும் சர்ச்சுக்கு வர்றாங்களா? ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படி யூட்டர்ன் போட்டு போயிடுறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதில் பிரியமா இருப்பதில்லை. கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். ஆனா எத்தனை பேர் தொடர்ந்து வர்றாங்க? ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கிறாங்களா? ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த முள்ளுனால தான் நம்ம ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்க முடியும். ஆமென். ஒரு சின்ன ஜெபம் பண்ணாலும் கண்ணீரோட ஜெபிக்க முடியும். அப்படின்னா இருதயத்தில் சில பிரச்சனை நமக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணுங்க. அதை பற்றி நீங்கள் துக்கப்படாதீங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க. இந்த காலை வேளையில் அவருடைய கிருபை நமக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கிறது. ஆமென். அந்த கிருபை வரும்போது நமக்கு பலன் வருகிறது. அந்த கிருபை வரும்போது பலனை அடைந்து கிறிஸ்துவின் வல்லமை நம்மேல் எப்போதும் தரித்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமையினால் நாம் வாழ்கிறோம். ஆமென். பலத்தின் மேல் பலன். அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க. சில சிஹெச் ஸ்பர்ஜன் அவர் சொல்லுவார், அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு போய் அப்படியே படுத்துருவார். அவரால் முடியவே முடியாது. ஏன்னா கிறிஸ்துவின் வல்லமை அப்படி சரீரத்திலிருந்து புறப்பட்டு போவதை அவர் அதிகமாய் உணர்ந்திருக்கிறாருங்க. அப்படி கிறிஸ்துவின் வல்லமை நம்மிடத்திலிருந்து புறப்படும் போதும் கூட நம் பலவீனம் அடைந்து விடுவோம். அது சில நேரங்களில் குட்டும் சாத்தானாய் இருக்கிறது, சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஏனென்றால் நாம் நம்மை உயர்த்தாதபடிக்கு, நம்ம நல்ல சக்சஸாக ஊழியம் செய்கிறோம், சக்சஸாக பிஸ்னஸ் பண்ணுறோம், அப்படி நமக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது என்பதற்காக சில நேரங்களில் கர்த்தர் இந்த பலவீனங்களை கர்த்தரே அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இவைகளில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆமென். நீங்க நினைக்கலாம், இப்படி சொல்றீங்களே எங்களுக்கு காலங்கத்தால, இதுதான் உங்களுக்கு ஆறுதல். எப்பவுமே நீங்க பஞ்சமத்திலே நடப்பீங்க அப்படின்னா துருபதேசம், கள்ள உபதேசம், அதை கேட்க கூடாதுங்க. அப்பன் இயேசுவின் வார்த்தையை கவனித்து பாருங்கள். உலகத்தில் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபையினால பவுலடிகளார் எப்படிலாம் வாழ்றார் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:10 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:10.
ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அல்லேலூயா. வசனத்தை அப்படியே பிரிச்சு பிரிச்சு தியானிக்கலாம். நம்ம இல்லாம போயிடுவோமா? இல்லைங்க, கண்டிப்பா நம்ம வாழ்வோம். ஆமென். புறஜாதிகள் மத்தியிலே நம்ம இல்லாமல் போக அல்ல. நீங்க நினைக்கலாம், நான் வாழ்றேன் பாஸ்டர், என் பிள்ளைய வாழ்மான்னு தெரியலையே, நான் அந்த கிருபையை பெற்றிருக்கிறேன், ஆனால் எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கட்டாயம் ஆண்டவர் செய்வார். ஆமென். 1000 தலைமுறைக்கும் கர்த்தர் இரக்கம் செய்கிறவருங்க. நம்ம பார்க்கறது எத்தனை தலைமுறை? only 3 or maximum 4 ஜெனரேஷன் தான் பார்க்கிறோம், 4G. ஆனா ஆண்டவர் இரக்கம் வைத்தார் என்றால், ஆண்டவர் கிருபை அருளினார் என்றால், அவனுடைய வருகை தாமதிக்குமானால் நம்முடைய சந்ததி சந்ததியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து மனபாரத்தோடு வந்திருக்கிற தாய்மாரே, தகப்பன்மாரே, ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். 1000 தலைமுறைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். சீக்கிரத்தில் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய நலனை நீ காண்பாய், நல் வாழ்வை நீ காண்பாய். கர்த்தருடைய கிருபை அதை செய்யும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நீங்கள் இல்லாமல் போக மாட்டீர்கள். நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள். உங்கள் பலவீனத்தின் மத்தியிலும் நீங்கள் வாழ்வீர்கள். அதுதாங்க பியூட்டி. கிறிஸ்தவத்தின் பியூட்டிஃபுல் என்ன அப்படின்னா, பியூட்டி என்ன அப்படின்னா, பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், நிந்தைகள், அவமானங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் இருக்கும். அவைகளின் மத்தியிலே நம்மை சுகமாய் வாழ செய்கிறவர். அல்லேலூயா. ஆகிலும் நான் இருக்கிறது, சோதரர் 1 கொரிந்தியர் 15:10 வாசிக்கலாம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஆக முதல் ஆசீர்வாதம், நாம் தொடர்ந்து வாழ்வோம். ஆமென். சடுதியான மரணங்கள் தேவன் நமக்கு சம்பவிக்க விட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அடுத்து 2வது ஆசீர்வாதம், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அல்லேலூயா. உங்க இருதயத்தில் நீங்க நினைச்சிருக்கலாம், ஐயோ சோதரர், என்னால யாருக்கு பிரயோஜனம், என் குடும்பத்துல நான் பாரமாய் இருக்கிறேன்னு சொல்லி 9வது நாள் வந்திருக்கிற உங்களை பார்த்து, உங்கள் இருதயத்தின் நினைவுகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க வேஸ்ட்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. உங்க மேல கிருபை இருக்கிறதுனால கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதனால நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் விருதாவா இருக்கவில்லை. சில கிருபை பிரசங்கிகள் சொல்றாங்க, கிருபை பெற்றுட்டுனா அப்படியே சுகமா இரு அப்படின்னு சொல்லி. ஆனா அடுத்த வரி சொல்லுகிறது, வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அதிகமாய் பிரயாசப்பட கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. கிருபையை பெற்ற ஜனம் சும்மா இருக்க மாட்டாங்க. நல்ல ஹார்ட் ஒர்க்கருங்க. கடினமாய் உழைப்பார்கள். நேரம் காலம் பார்க்க மாட்டாங்க. சோத்திரம். உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். ஏன்னா அவர்கள் பெற்றிருப்பது உன்னத பலன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றிருக்கிறவர்கள் எப்படியா சும்மா இருப்பார்கள்? கடினமாக நீங்கள் உழைப்பீர்கள். உங்கள் குடும்பம் வாழ்ந்து சுகிச்சிருக்கும். கிருபையின் ஆழத்துல சபையை அழைத்து செல்ல விரும்புகிறார். இந்த காலை உங்களுக்கு சரீர நல்ல பலனை தருவார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தரும்போது நீங்கள் விருதாவா இருப்பதில்லை. நல்ல புதிய ப்ராஜெக்ட் தருவார். கடினமாக வேலை செய்யக்கூடிய வேலனை கர்த்தர் தருவார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஹalleluya, ஹalleluya. சர்மைன ஹalleluya, ஹalleluya. ரிஹதரபலர சந்தரபபபல ரிக்கபபபலரதுடப. வயதான நாட்களில் உனக்கு பலப்படுத்துவா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு உண்டாகும். நீ கடினமாய் உழைக்கிறவனாய் காணப்படுவாய். உன் பலனை ஒருவனும் உறிஞ்சு கொள்ள முடியாது. அல்லேலூயா. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. ஆமென். சொல்லுங்க, நான் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருபை. ஆமென். கடினமாய் உழைக்கக்கூடிய வேலனை கர்த்தர். ஆமென், ஆமென். கிருபை
கிருபை கிருபை கிருபை கிருபை கிருபை ஆமென் ஆமென் கிருபை 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 ஓ கிருபை 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 இன்னும் நாழில இன்னும் தோத்து போகல ஏன் போராட்டங்கள் முடியல ஓ ஆனாலும் நீ இருப்பது கிருபை ஓ விருதாவாக வாழ மாட்டான் நீ பிரயோஜனம் உள்ளவன் முடியல பாடுகளும் தீரல நல்ல கரங்களை தட்டி உற்சாகம் ஆமென் கிருபை 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 புதிய ப்ராஜெக்ட் உனக்கு தருவார் ஆமென் பெற்றுக்கொள் ஓ கடினமாய் உழைக்கக்கூடிய வேலனை தருவார் எல்லா சோர்வுகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமென் கிருபை எல்லாம் கிருபை கிருபை ஹல்லேலூயா கிருபைன்னா அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது கடினமாய் உழைக்கக்கூடிய கிருபை தருவார் ஆமென் இப்படி எல்லாரை விட பரிசுத்த பவுலடிகளார் அப்போஸ்தலர் எல்லாரை விட அதிகமாய் பிரயாசப்பட்டார் காரணம் அவர் மேன்மை பாராட்டணும்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்குங்க பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறார் இப்படிலாம் நான் சொல்லி மேன்மை பாராட்டியிருக்கலாம் ஆனால் நான் மேன்மை பாராட்டலை அப்படிங்கிறார் அந்த லிஸ்ட் வாசிக்கலாம் பிலிப்பியர் 3:4 வாசிக்கலாம் பிலிப்பியர் 3:4 மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் நானும் வச்சிருக்கலாம் வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம் நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான் பென்யமின் கோத்திரத்தான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் பாருங்க படிப்படியா வைக்கிறார் கமாலியலின் பாதத்தில் கற்றவன் நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் பென்யமின் கோத்திரத்தான் எபிரேயன் பரிசேயன் பக்தி வைராக்கியம் எனக்கு இருந்தது இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு எல்லாம் குப்பை ஹல்லேலூயா ஆமென் வாழ்க்கை நல்ல பலன் இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் அறிவு இருக்கலாம் அழகு இருக்கலாம் நல்ல வேலை இருக்கலாம் பதவி இருக்கலாம் நல்ல குடும்பம் இருக்கலாம் சோதரன் நல்லது ஆனால் பரிசுத்த பவுலடிகளார் எவ்வளோ தன்னை தாழ்த்துகிறார் பார் கிருபையை பெற நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் நம்மை வெறுமை ஆக்க வேண்டும் ஹல்லேலூயா ஆயக்காரன் பரிசேயன் ஜெபத்தை பாருங்கள் பரிசேயன் தன்னுடைய நீதிகள் எல்லாம் சொல்றான் ஆயக்காரன் அவன் தேவ சமூகத்தில் வருவதற்கும் ஆமென் சோத்திரம் பயந்து தூரத்திலே நின்று பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று மார்பை அடித்து கொண்டு சொல்லுகிறான் நமக்கு 1000 இருக்கலாங்க நம்ம குடும்ப கோத்திரம் குலத்தை குறித்து வேலையை குறித்து நமக்கு இருக்கிற டேலண்ட்டை குறித்து பெருமை பேசாதீங்க அவைகளின் நடுவே சொல்லுங்க நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே ஹல்லேலூயா யாரெல்லாம் தாழ்த்துகிறார்களோ நீங்க நல்ல ஹார்ட் ஒர்க்கரா இருக்கணுமா நல்ல நியூ ப்ராஜெக்ட் கிடைக்கணுமா நல்ல ஒரு ப்ரொமோஷன் வேணுமா உங்களை தொடர்ந்து நீங்கள் தாழ்த்தி கொண்டே இருங்கள் தாழ்மை இல்லவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் ஆமென் அப்படி கிருபையை பெற்ற ஜனம் ஓ தேவனுடைய வல்லமையை உணர்வீர்கள் தேவனுடைய பலத்தை உணர்வீர்கள் நிந்தை வரலாம் போராட்டம் இடுக்கண்கள் பிரச்சனைகள் ஆமென் சோத்திரம் பாடுகள் வரலாம் அவமானங்கள் வரலாம் இவைகளிலெல்லாம் நீங்கள் பிரியப்படுகிறவர்களாய் மாறுவீர்கள் ஹல்லேலூயா ஒரு நாள் மைக் கொடுப்பாங்க அப்போ நீங்க சாட்சியா சொல்லுவீங்க இப்போ சில சோதனைகள் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் அப்படிதானே அநேகர் பாருங்க வெற்றியாளர்கள் தன்னுடைய பள்ளி பருவத்தில் அடைந்த தோல்வியை எல்லாரும் கை தட்டுற மாதிரி சொல்லுவாங்க பார்த்துருக்குறீங்களா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப 9th படிக்கிறப்ப இந்த காரியத்தினால நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிம்பாங்க ஆனால் ஃபெயில் ஆன அந்த வருஷம் பயங்கர துக்கம் தோல்வி பல வருடங்கள் உருண்டோடி போன உடனே
அந்த பேச்சாளருடைய பேச்சில் பாருங்க, அந்த தோல்வியை, அந்த இழப்பை எல்லாரும் கைத்தட்டும் அளவுக்கு சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் பிரசித்தி படுத்துகிறார்கள் என்றால், ஓ எல்லா மனிதர்களுக்கும் அது நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இப்போ தோல்வி துக்கமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், வெளியே தலை காட்ட முடியாத வாழ்வா இருக்கலாம். பயப்படாதீங்க. ஓ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எல்லாருக்கும் முன்பாக தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படி, ஓ இந்த பலவீனமே உனக்கு பலனாய் மாறும். கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய கிருபையை பெற்ற ஜனம், ஓ நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். அநேகருக்கு கர்த்தர் உங்களை சாட்சியாக வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்படிதானே? அது எல்லாருக்கும் வருங்க. இந்த நாள் பிரச்சனையை சந்திக்கிற இந்த நாள் நமக்கு அப்படி பெரிய தோல்வியை போல தோணலாம். பயப்படாதீங்க. சில வியாதியை குறித்து உங்கள் இருதயத்தில் கவலையோடு துக்கத்தோடு இருக்கலாம். பயப்படாதீங்க, நாட்கள் வரும். ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களை தாழ்த்துவீர்கள் என்றால் கிருபையின் ஆழத்துக்கு கர்த்தர் உங்களை அழைத்து செல்வார். எதற்காக? வல்லமையை பெற, பலனையும் பெற. ஓ ஸ்தோத்திரம். பிரச்சனைகள் மத்தியில் போராடி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அளவில்லாத கிருபையை தருவார். அல்லேலூயா. பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆக இன்னொரு வசனத்தை வாசனை முடியுமோ? கொலோசையர் 1:29. பரிசுத்த பவுலுடைய பலவீனத்தை எப்படி மாற்றிக்கொள்கிறார் பாருங்க. தேவனுடைய பலத்தை பெறுகிறவராய் மாற்றிக்கொள்கிறார், கிருபையை பெற்றவராய் மாற்றிக்கொள்கிறார். வாசிக்கலாம் கொலோசையர் 1:29. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமை கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். வல்லமையாய் கிரியை செய்வாருங்க. நம்முடைய பலவீனத்தில் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென். பலத்தின் மேல் பலனை தருவார். வயதாயிருச்சு பாஸ்டர், எனக்கு ஆமென் சரீர பலவீனம், சோத்திரம், முந்தி மாதிரி எனக்கு பலன்னு சொல்லாதீங்க. அந்த பலவீனத்தில் கர்த்தர் பலனை தருவார். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஒன்று செய்யணும், பலத்தை மேன்மைப்படுத்தாதபடி நாம் நம்மை தாழ்த்தும் போது தாழ்மையுள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் 3:34, யாக்கோபு 4:6, 1 பேதுரு 5:5. மீண்டும் சொல்லுகிறேன், நீதிமொழிகள் 3:34, யாக்கோபு 4:6, 1 பேதுரு 5:5. இவைகளெல்லாம் நம்மை தாழ்த்த வேணும். பரிசுத்த பவுலடியில் பாருங்க, இவருடைய சாதனையின் பட்டியலை போட்டுட்டு அடுத்து சொல்ல அந்த சிந்தையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 3 நாம் வாசிக்க கேட்டோம். பட்டியல், சாதனையின் பட்டியல். அடுத்து தன்னை எப்படி தாழ்த்துகிறார் பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எண்ணங்களிலே தாழ்மை, அது ரொம்ப முக்கியம். சிலர் வெளிப்படமையா தாழ்மையா இருப்பாங்க, செப்பல் போட மாட்டாங்க, அழுக்கான சட்டையை போட்ட உடனே தாழ்மை நினைச்சிருவாங்க. அதெல்லாம் பிரயோஜனப்படாது. எண்ணங்களில் தாழ்மை. ஆமென். இப்ப எல்லாம் அவருக்கு இருக்கு, இதெல்லாம் போயிருச்சா? அவருக்கு பட்டம் இருக்கு, படிப்பு இருக்கு. படிப்புலாம் இல்லை, படிப்பு போகலை, அவர்கிட்ட தான் இருக்கு, எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு. ஆனால் எண்ணங்களிலே தூய்மை. ஹல்லேலூயா. தாழ்மை. எல்லாவற்றையும் ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கிட்டத்தட்ட தன்னை செத்தவனை போல் தான் வாழ்ந்தார். செத்தவனை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பொருள் சேர்த்திருப்பாங்க, குருவி சேர்க்கிறது போல சேர்த்திருப்பாங்க. சோத்திரம். மறுத்தவங்க வீட்டுக்கு போய் கவனிச்சிங்கன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடை கட்டியிருப்பாங்க. எல்லாவற்றையும் விட்டுட்டு போயிட்டாங்களே. அப்போ இருக்கும்போதே தன்னை கிறிஸ்துவுக்குள் மரித்தவனாக வாழ்கிறார். எல்லாவற்றையும் நான் விட்டேன் கிறிஸ்துவுக்காக. ஆமென். எல்லாம் வேணுங்க, வேண்டான்னு சொல்லலை. நமக்கு பொருள் வேணும், வீடு வேணும், ஆஸ்தி வேணும், ஆனால் எல்லாம் இருக்கும்போது ஒரு சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று எண்ணினேன். அல்லேலூயா. ஆண்டவரே, 9வது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபை பெற்ற பரிசுத்த பவுலடிகளார் ஆண்டு நான் இருக்கிறது கிருபைன்னு சொல்றாதப்பா. ஆண்டவரே, கிருபை பெற்ற ஜனம் ஒருபோதும் அழிந்து போகாது, தொடர்ந்து உமது கிருபையை பெற்று வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். விசேஷமாக பலத்தின் மேல் பலன் அடைவார்கள், தேவ வல்லமையை பெற்றுக்கொள்வார்கள். சுவாமி,